நீண்ட நீண்ட நினைவுகளின் பயணம். சில நினைவுகளை நினைக்க மட்டுமே முடியும். சில நினைவுகள் ரகசியமானதும் நமக்கு மட்டுமே அறிமுகமானதும் நாம் மட்டும் ரசிக்கும்படியானதாகவும் இருக்கும். வாசுகியும் அப்படிப்பட்ட நினைவுகளில் ஒன்று என்று நினைத்திருந்தேன். பேருந்தில் அவளை பார்த்த பின்னர் அவளை பற்றிய நினைவலைகள் என்னை மிகவும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பு என்பது மிக மிக அரிது என்று படித்திருக்கிறேன். அந்த அரிதான நல்வாய்ப்பாக வாசுகியை பார்த்த அந்த நொடியை எண்ணி பார்க்கிறேன். என்னை பார்த்த அவள் விழிகள் ஏன் நீர் சுரந்தன? 20 வருடமாவது இருக்கும் நாங்கள் சந்திப்பு. 90s இருந்து 2K இருக்கிறோம். ஆயினும் அவள் எனக்கு பிடித்த அதே ஹேர் ஸ்டைல் ஏன் செய்ய வேண்டும்? அன்று அவள் எனக்கு அழகாய் தெரிந்த அந்த நாளில் எனக்குள் ஏற்பட்ட உணர்வு, ஈர்ப்பா, காதலா, ஏதோ ஒன்று அவளுக்கும் இருந்திருக்குமோ? இப்படியாக என் மன சஞ்சலங்கள் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக புதைக்க பார்க்க, அடே முட்டாப்பையிலே, உனக்குன்னு குடும்பம் இருக்கு, உன்னை நம்பி ஒருத்தி வீட்டில் இருக்கா, அவன் நினப்பு கொஞ்சமாவது இருக்கா? இதே மாதிரி யோசிச்சு மனசை அழுக்காக்காத, என்ன புரியுதா என்று என் மனசாட்சி என்னை செருப்பால் அடித்தது போல கேள்வி கேட்டது. என் மனமோ, அட அவன் கிடக்கிறான் பெரிய நாட்டாமல் விஜயகுமார் மாதிரி, நீரிடா நேர்மடான்னு பேசுவான். உனக்காக, உன் சந்தோஷத்திற்காக மட்டும் நான் உன்னை சொல்கிறேன், கேளு. இப்போ நீ யாரு? இப்போ நான் யாரு? கேள்வி கேட்ட மனதிற்கு பதில் கேள்வி கேட்டேன். நீ ஒரு பத்திரிகைக்காரன். கட்டுரைகள் எழுதி நல்ல வரவேற்பு இருக்கிற உனக்கு அடுத்த கண்டென்ட் இதுதான். நீண்ட நீண்ட நினைவுகளின் பயணம். எப்படி இருக்கு தலைப்பு என்று என் மனம் கேள்வி கேட்க மனசாட்சி மீண்டும் எழுந்தது. அடே ராஜா குட்டி, அவன் உன்னை குழப்புறான், நிதானமா யோசி என்று என்னை எச்சரித்தது. இப்படியாக என் மனமும் மனசாட்சியும் வாக்குவாதத்தில் இருக்க நான் என் மனதின் பக்கம் சாய்ந்தேன். ஒரு தேடல் தானே, செய்து பார்க்கலாம். வாசுகியின் வாழ்க்கைக்குள் போக வேண்டாம், தூரமாய் இருந்து அவளை தொடரலாம். என் கட்டுரைக்கும் உயிர் கிடைக்கும், என் கேள்விக்கும் விடை கிடைக்கும். என் குடும்ப வாழ்க்கைக்கு எந்த குறையும் வராமல் நான் பார்த்துக்கொள்கிறேன். 96 படத்தில் வர மாதிரி கூட இல்லை, ஜஸ்ட் அவளை ஃபாலோ மட்டும் பண்ணுறேன். வாசுகியை சந்திக்கவோ பேசவோ மாட்டேன் என்று என் மனசாட்சிக்கு ஆறுதல் கூறினேன். மனம் போன போக்கில் போக முடிவெடுத்து விட்டாய், கவனம் தேவை என்று பேசிவிட்டு அமைதியானது என் மனசாட்சி. அப்போதுதான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்ற வசனம் வீட்டு டிவியில் ஓடிக்கொண்டிருந்தது. எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டேன். அவள் எங்கிருப்பாள்? பேருந்தில் பார்த்ததை வைத்து வாசுகி கோவில்பட்டியில்தான் இருப்பாள் என முடிவுக்கு வர முடியாதே என்று எண்ணிக்கொண்டிருக்க சட்டென நினைவுக்கு வந்தது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற செயலிகள். உலகில் மக்கள் சோறு தண்ணி இல்லாமல் இருப்பர், சமூக வலைத்தளங்களில் அக்கவுண்ட் இல்லாமல் இருக்க மாட்டர். முதலில் என் தேடலை ஃபேஸ்புக்கில் இருந்து தொடங்க முடிவு செய்தேன். வாசுகி என்று அவள் பெயரை டைப் செய்து தேடினேன். எனக்கு ஒரு வாசுகியை தான் தெரியும். ஃபேஸ்புக்கிற்கு பல வாசுகிகளை தெரிந்திருக்கிறது. ஒவ்வொன்றாக ஓபன் செய்து பார்த்தேன். பல கணக்குகளின் ப்ரொஃபைல் படங்களும் பகிர்தல்களும் அவளின் சாயல் கொண்டிருக்கவில்லை. ஒரு சில அக்கவுண்டுகளில் தங்களின் தாய் தந்தையின் புகைப்படங்கள் ப்ரொஃபைல் படங்களாக இருந்தன. தேடினேன், தேடிக்கொண்டே இருக்கிறேன். என்னங்க அப்படி என்ன மும்மரமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்று என் மனைவி அழைக்க என் தேடலுக்கு சிறிது ஓய்வு கொடுத்து விட்டு அவளுக்கு பதில் கொடுத்தேன். அடுத்த மாதம் என் கட்டுரைக்கு கண்டென்ட் தேடிக்கிட்டு இருக்கேம்மா. வேற ஏதும் கேட்காமல் அவள் வேலையை தொடர்ந்தாள். நான் என் தேடலை தொடர்ந்தேன். ஒரு ப்ரொஃபைல் என்னை ஈர்த்தது. அதில் வாசுகியின் தந்தையை போல் ஒருவரின் படம் இருக்க அதை கிளிக் செய்து பார்த்தேன். திக்கென்றிருந்தது. நாங்கள் பள்ளி காலங்களில் ஆசிரியருக்கு கூட அவ்வளவு பயந்ததில்லை. இந்த முகத்தை கண்டுதான் பயந்து அரண்டு போயிருந்தோம். அதே ஆளுமைதான் அது. வாசுகியின் தந்தை. வாசுகியின் ஃபேஸ்புக் அக்கவுண்டை கண்டுபிடித்த மகிழ்ச்சி. அவளுடைய ப்ரொஃபைல் லாக்கில் இல்லை. அவள் செய்த ஷேர்கள், லைக்குகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். அத்தனையும் நாய்கள் செய்யும் சேட்டைகள், பூனைகளின் சேட்டைகள் என்று மிருகங்களின் வீடியோஸ்களாகவே இருந்தன. ஆமாம், அவளுக்கு நாய்கள், பூனைகள் மிகவும் பிடிக்கும். சிறிதே என் நினைவுகளை கடந்த காலத்தை நோக்கி செலுத்தினேன். அவளுக்கு ஒரு அண்ணன் மற்றும் தங்கை உண்டு. அவள் மற்றும் அவளது தங்கை தான் பள்ளி நேரம் முடிந்த பிறகு எல்லா வகுப்பறைகளையும் பூட்டி துடைக்க வேண்டும். அவளின் தந்தை ஸ்கூல் கிரவுண்ட் முழுவதையும் பூட்டி பெருக்குவார். ஒரு நாள் ஒரு நாய்க்குட்டி முதுகில் பெரிய காயங்களுடன் ஒரு வகுப்பறைக்குள் ஒளிந்திருந்தது. கொஞ்சம் கூட அருவருப்பு காட்டாமல் அந்த நாயை கையில் தூக்கி கொண்டு மஞ்சளை எண்ணெயில் கலந்து வெள்ளை துணியில் வைத்து அந்த காயத்தில் கட்டிவிட்டாள். காயத்தில் மஞ்சள் பட்டு எரிய ஆரம்பிக்க அந்த நாய்க்குட்டி காலால் சுரண்டி எடுத்தது. அவளோ அதன் கால்களை பிடித்து கொண்டு தடவி கொடுக்க வழி மறந்த நாய்க்குட்டி அவள் கருணைக்கு அடிமையானது. அது பெட்ட நாய், வேண்டாம் விற்றுன்னு அவளது அம்மா எவ்வளவு சொல்லியும் அவள் கேட்கவில்லை. நானும் பெண் பிள்ளைதானே, என்னை விரட்டியா விட்டீங்க என்றவள் பிடிவாதமாக வீட்டில் இருந்த பாலில் ஒரு டம்ளர் மட்டும் எடுத்து அந்த நாய்க்குட்டிக்கு ஊற்றினாள். அவள் வீட்டாரும் எங்கள் பள்ளி தாளாளரும் எவ்வளவு சொல்லியும் திட்டியும் அடிவாங்கியும் அவளை விட்டுக் கொடுக்காத அந்த நாய்க்குட்டியும் எவ்வளவு தூரத்தையும் அவளை விடவில்லை.
அவளுக்காகவே காத்திருக்கும். அவள் பேச்சை மட்டுமே கேட்டு நடக்கும். அந்த கருத்த நாய்க்கு பிளாக்கி என்று பெயர் வைத்தோம். அவள் பிடிவாதம் பிடித்திருந்தது. அவள் அன்பும் பிடித்திருந்தது. அவளோடு சேர்த்து பிளாக்கியையும் பிடித்திருந்தது. மெதுவாக அவள் தந்தையும் பள்ளி தாளரும் பிளாக்கியை விரட்டுவதை விட்டு உணவிட ஆரம்பித்தனர். ஒரு மாற்றத்துக்கு காரணமான வாசுகியை ரசிக்க ஆரம்பித்த காலம் அது. நினைவுகளை கொஞ்சம் நிறுத்திவிட்டு மேலும் அவளை பற்றிய தேடலில் இறங்கினேன். அவளது தந்தையின் முகத்தை சிறிது ஜூம் செய்து பார்த்தேன். பா, என்ன கண்ணுப்பா இது! கேப்டன் விஜயகாந்துக்கு அப்புறம் மிரட்டும் கண்ணுன்னா வாசுகியின் அப்பாவின் கண்ணுதான். 12ஆம் வகுப்பு முடிந்து ஃபேர்வெல் முடிந்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு டைரியை கொடுத்து கையெழுத்து, வாழ்த்து செய்தி, நினைவுகளின் பகிர்வு என பகிர்ந்து கொண்டிருந்த நாள் அது. எங்கள் நண்பன் விக்னேஷ் ஃபோட்டோ எடுக்க கேமரா கொண்டு வந்திருந்தான். நாங்கள் பசங்க, ஆசிரியர்கள் என அனைவரும் ஃபோட்டோ எடுத்து கொண்டிருந்தோம். நண்பர்கள் அனைவருக்கும் டைரியில் குறிப்பு எழுதிய வாசுகி தனக்கென எதையும் வாங்கி கொள்ளவில்லை. எந்த ஃபோட்டோவிலும் இல்லை. எங்கள் தமிழையாவின் வேண்டுகோளுக்காக ஃபோட்டோ எடுக்க வந்தாள். நான், தமிழையா, முத்து, விக்னேஷ், வாசுகி நின்று ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்து கொண்டிருந்தோம். எனக்கோ மனதிற்குள் பட்டாம்பூச்சி பறந்தது. வாசுகியும் நானும் இருக்கும் ஒரே புகைப்படம். உள்ளுக்குள் அவ்வளவு உற்சாகம். சிரித்தபடி சில பல ஃபோட்டோக்களை கிளிக் செய்தான் நண்பன் பாலா. எங்கிருந்து வந்தாரோ வாசுகியின் தந்தை. ஒரு முறைத்தாரே பார்க்கலாம். எங்கள் தமிழையாவே மிரண்டு போனார். இங்கே பாருங்க சார், இந்த மாதிரி பசங்களோட ஃபோட்டோ எடுக்கிற கேவலம்லாம் என் பொண்ணுக்கு வேண்டாம், கொண்டாடா என்று பாலாவின் கையில் இருந்த கேமராவை பறித்து அக்காக பிடித்து போட்டார். தமிழையாவிற்கு அவமானமாய் போய்விட்டது. பள்ளி முதல்வரிடம் கம்ப்ளைண்ட் செய்தார் எங்கள் தமிழையா. அப்படித்தான் உடச்சு போடுவேன். பொம்பளை பிள்ளைய பொத்தி வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். கடுகு சிரித்தாலும் காரம் குறையக்கூடாது சார். நாங்கள் வசதி இல்லாதவங்க தான், ஆனால் அதுக்காக மானத்துக்கு ஒரு பங்கம்னா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க சொல்லிட்டு எங்களை ஒரு லுக்கு விட்டாரே பார்க்கலாம். அப்பவே எனக்குள் பறந்த பட்டாம்பூச்சி செத்து போச்சு. ஒரு குட் பை கூட சொல்லலை. அத்தோடு ஒரு பெண் மேலான என் முதல் ஈர்ப்பும் என் காதலும் உறைந்து போனது. பேருந்தில் வாசுகியின் கண்ணீர் கண்டு மீண்டும் உயிர் பெற்றுள்ளது. நீங்கள் கேட்கலாம், உன் மனைவியை நேசிக்கவில்லையா, அவள் மீது அன்பு இல்லையா என்று. இந்த வாதத்திற்கு அடுத்தடுத்து வரும் என் கட்டுரைகள் பதில் அளிக்கக்கூடும். நினைவுகள் தொடரும். எழுத்து யசோதா ராஜேந்திரன். கனவு சுதந்திரம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.